அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் இன்றைக்கி கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, 10 ஏலக்காய், பட்டை, ரம்ப இலை, ஒரு 6 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன பல்லாரி, 3 மிளகாய், தேவைக்கு உப்பு, நெய், கிஸ்பலம், அண்டிப்பருப்பு. இந்த கப்பிட்டு 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். சட்டி கொஞ்சம் சூடேறட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நெய் விட்டுக்கரலாம். இந்த ஸ்பூன் விட்டு 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரம்ப இலை, பட்டை, ஏலக்காய், வெங்காயம், மிளகாய், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த கப்பிட்டு 3 கப் அரிசி எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. அதனால் நான் 4.5 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இது 4.5 கப் தண்ணி எடுத்தாச்சு. ஊற்றிக்கிடலாம். அரிசி கழுவி எடுத்தாச்சு. கழுவுன அரிசியை இப்போ தண்ணியில் கொட்டிக்கிடலாம். இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கிடலாம். நம்ம ரைஸ் நல்லா கொதிச்சு வருது. இப்போ லைட்டாக கிண்டிக்கிடலாம். லைட்டாக அரிசி உடஞ்சிராமல் லைட்டாக கிண்டிக்கிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் விட்டு அண்டிப்பருப்பு, கிஸ்பலம் வறுத்துக்கரலாம். அண்டிப்பருப்பு கிஸ்பலம் வறுத்து எடுத்தாச்சு. அதை இப்போ நம்ம ரைஸில் கொட்டிக்கிடலாம். இப்போ பொடியாக நறுக்கிய பல்லாரியும் வறுத்துக்கிடலாம். பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ பொடியாக நறுக்கின பல்லாரியை வறுத்து எடுத்தாச்சு. அதை ரைஸில் கொட்டிக்கிடலாம்.
இப்போ நம்ம கீ ரைஸ் ரெடி. நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கீ ரைஸ்க்கு சிக்கன் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த கீ ரைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.